ஒரு முறை படைப்புக் கடவுளான பிரம்மா முருகப்பெருமானை சந்திக்க கைலாயத்திற்கு வந்தார். அப்போது சிறுவனாக இருந்த முருகன் பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, நீங்கள் உலகை படைக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். பிரம்மா அலட்சியமாக, எனக்கு தெரியாதா? ஓம் என்றால் அதுதான் ஆரம்பம் என்று மேலோட்டமாக பதில் சொன்னார். ஆனால் முருகனுக்கு திருப்தி இல்லை. மந்திரத்தின் ஆழமான பொருள் தெரியாமல் படைப்புத் தொழில் செய்வதா என்று கோபப்பட்டு பிரம்மாவை சிறையில் அடைத்தார். விஷயம் கேள்விப்பட்டு சிவன் ஓடி வந்தார். முருகா, பிரம்மாவை விட்டுவிடு. உனக்கு அந்த மந்திரத்தின் பொருள் தெரியுமென்றால் எனக்குச் சொல் என்றார். அப்போது முருகன் ஒரு நிபந்தனை விதித்தார். குருவுக்குரிய இடத்தில் நான் இருக்க வேண்டும். சீடனாக நீங்கள் அமர்ந்து கேட்க வேண்டும். சிவபெருமான் ஒரு குழந்தையிடம் சீடனாக அமர சம்மதித்தார். முருகன் சிவனின் காதில் ஓம் என்ற மந்திரத்தின் ரகசியத்தை உபதேசித்தார். இதனால்தான் முருகனுக்கு தகப்பன் சாமி, தந்தைக்கு உபதேசம் செய்தவர் என்ற பெயர் வந்தது.